எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. -158 பாயிண்ட் கரெக்டாக 24 க்ளோஸ் ஆயிருக்கு. 24.52 அப்படிங்கிறது. ஸோ -0.66% வந்து மார்க்கெட் நிற்குதுங்க. ஸோ எல்லாம் அந்த வாருக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 24,000 பிரேக் பண்ணாமல் இருக்கு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய அடிதாங்க நமக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஏஸ் விற்றுருக்காங்க 739 கோடி. டிஐ வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி, 2927 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. டெலிகம்யூனிகேஷன் மட்டும் தாங்க பாசிட்டிவ் இருக்குது, மித்த எல்லாமே நெகட்டிவ். ஸோ டாப் கெயினில் பார்த்தீங்கன்னா நுவாக்கோ, பயோகான், கான்கர், அதானி பவர், எம்சிஎக்ஸ் இருக்குது. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ஓபாக், நியூஜென், தெராமேக்ஸ், வெல்ஸ்பன் லிவிங், அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி எல்லாமே டாப் லூசர் அண்ட் டாப் கெய்னரில் இருக்குங்க. ஓஎஃப்எஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எவ்வளோ எக்கச்சக்க ஓஎஃப்எஸ் போட்டாங்க. ரீசெண்டாக அந்த கொச்சின் ஷிப்பர் கூட ஓஎஃப்எஸ் போச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க், அப்புறம் யூகோ, இது எல்லாத்தையுமே வந்து ஓஎஃப்எஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎஃப்எஸ் பண்ணும்போது முக்கியமான ரீசன் என்ன, ஷேர் ஹோல்டிங் பண்ணி குறைக்கணுங்க. 75% தான் கவர்மெண்ட் வச்சிருக்கணும், அதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கணும், ஒரு கம்பெனியை ஷேர் ஹோல்டர்ஸ். பட் இவங்க பார்த்தீங்கன்னா 92% வச்சிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து 93.85, யூகே பேங்க்ல 90% வச்சிருக்காங்க. இதெல்லாம் 75% குறைக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டே இருக்காங்க, வித்துட்டே இருக்க தான் போறாங்க 75% வர்ற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பேங்க் வச்சிருந்தா பார்த்துக்கோங்க, இன்னும் ஓஎஃப்எஸ்ல கவர்மெண்ட் நிறைய பணம் சம்பாதிக்க போறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோர்கன் ஸ்டான்லி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப்டஸ் வேலி ஹவுசிங் இருக்குல்ல, இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதோட டார்கெட்டை வந்து 390க்கு மாற்றிருக்காங்க. 375 முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ 390 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னை தலைமையிடமாக கொண்ட ஒரு கம்பெனி தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செமி அர்பன், ரூரல், லோவர் மிடில் கிளாஸ் இண்டிவிஜுவலுக்கு வந்து ஹோம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் வழங்குற ஒரு நிறுவனம் தாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஏன் மோர்கன் ஸ்டான்லி பேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக ரெக்கவரி ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிட்ட வந்துருச்சுங்க அவங்க சொல்லி ஒரே நாளில். ஸோ இவங்க வந்து 390 டார்கெட் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்களோட போன Q4 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 30 இவங்களோட ரிசல்ட் வருது, நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசலாங்க. அண்ட் நான் வந்து இந்த எக்ஸல் ஷீட் போட்டுறேங்க, இந்த ப்ரோக்கரேஜ் கால்க்கான எக்ஸல் ஷீட் போட்டுறேன். மேக்ஸிமம் போட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்படியே ஒரு லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா அஹிம்சா இண்டெக்ஸ் நிஃப்டி 500 அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் இன்வெஸ்டிங் யாருக்காவது வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இண்டெக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ என்ன மாதிரி கம்பெனி இவங்க சூஸ் பண்ண போகிறாங்கன்னா ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன் அப்படின்னு ஃப்ளாக் வச்சு பிரிக்க போகிறாங்க கம்பெனியில். ஸோ இதில் வந்து க்ரீனில் மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரெட் அண்ட் எல்லோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிற கம்பெனி வந்து இவங்க வந்து பொதுவாக க்ரீனில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது மோஸ்ட்லி இருக்க போகுதுங்க. ஸோ க்ரீன் பேண்ட் கம்பெனியில் மட்டும்தான் இந்த இண்டெக்ஸில் இருக்கும், ஆரஞ்சு அண்ட் ரெட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து அவங்க வந்து பேஸ் டேட்டா வந்து ஏப்ரல் 1, 2016 எடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு எத்திக்கல் பார்க்குறேன், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சாத்விக் 100 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க. இது வந்து எத்திக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எத்திக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து வேணான்னு பாருங்க. இதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ரிலையன்ஸ், இந்த மாதிரி டாப் 10 கம்பெனி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த செக்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த புதுசாக வர போகிற நம்ம என்எஃப்சியோட அஹிம்சா இண்டெக்ஸும் இருக்க போகுதுங்க. ஒரு சின்ன நியூஸ் தான், இப்போ யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். அண்ட் நம்ம ஆல்ரெடி பவர் சைக்கிள் சூப்பர் சைக்கிள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய கம்பெனி வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 2 கம்பெனி ஜி வெனோரா அண்ட் அட்லாண்டா எலக்ட்ரிக்கை வந்து டாப் பெனிஃபிஷியரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்மிஷன் எக்ஸ்பென்ஷன்லங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 9 லட்சம் கோடி இந்த டிரான்ஸ்மிஷன் கேபெக்ஸ் பண்ண போகிறாங்க ஃபினான்சியல் 32 வரைக்குமே. ஸோ பல ஸ்டாக் வந்து டெய்ல் விண்டை தருதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நீங்கள் யோசிக்கணும். முக்கியமாக இந்த ஜி வெனோரா டிடி இந்தியா வந்து ஃபுல் ஸ்டாக் டிடி சொல்யூஷன் வந்து பண்ணுறாங்க, ஃபேக்ஸ் பண்ணுறாங்க, ஹெச்விடிசி பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து 5% ரேலிவர் ஆகிருந்துச்சுங்க. ஸோ 5000 மேலே இந்த ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி அட்லாண்டா எலக்ட்ரிக் வந்து லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் மாறிட்டு இருக்காங்க இந்த அட்லாண்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ இவங்களோட ரீசன்ட் க்ரோத்தும் பயங்கரமா இருக்குங்க. ஸோ இந்த 2 கம்பெனில வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது வச்சிருந்தாலும் வாங்க பிளான் பண்ணாலும் பார்த்துக்கோங்க. பட் இந்த 2மே ஹை பிஇல வந்து இருக்குங்க. ஸோ அதையும் வச்சுக்கோங்க. நல்ல பிஇ அதிகமான ரேட்ல தான் இந்த 2 கம்பெனியும் இருக்கு. ஸோ ஒரு முடிவு கொஞ்சம் பார்த்தாங்க எடுக்கணும் நீங்க. ஜஸ்ட் டைலோட ரிசல்ட் விட்டுருக்காங்க நேற்று, அதனால 14% நேற்று ஏறி இருந்துச்சுங்க அதோடது. ஸோ இயர் இயர் பார்த்தீங்கன்னா 116 கோடிங்க. இயர் இயரில் 4.1% அதிகம் இருக்குது ரெவன்யூ வந்து. கிட்டத்தட்ட பேட் வந்து 66%ங்க. போன குவார்ட்டரில் 100 கோடி, இந்த குவார்ட்டரில் 126 கோடிங்க. இது ஒரு பயங்கரமாக வளர்ச்சிங்க. அண்டு லீடர்ஷிப்பும் புதுசாக நியூ சிஇஓ வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாலும். ஸோ அதனால இவருக்கு வந்து நிறைய வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ எப்பிட்டா மார்ஜின் மட்டும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய டிரான்சிஷன், அதுக்கப்புறம்
லீடர்ஷிப் மாற்றிருக்காங்க, அப்புறம் நிறைய எம்ப்ளாய்க்கு செலவு பண்ணுறாங்க. இதனால் இது வந்து ஹெச்எல் டெக் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட். அதோட முக்கியமாக அவங்க வந்து டேட்டா சென்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 365 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஹெவியாக அசட் ஹெவியில் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. பட் டேட்டா சென்டரும் அசட் ஹெவி தான், தலைகளாக மாறிட்டாங்க. பட் ஓகே, ஏன்னா இப்போ எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனி ஏஐ பக்கம் போகிறது ஒரு வகையில் நல்லது. அதாவது அட்லீஸ்ட் டேட்டா சென்டர் பக்கம் போகிறதா நல்லதுங்க. மேபி இது கிளிக் ஆச்சுன்னா ஃபியூச்சர் இதில் தான் இருக்குது. ஸோ டிசிஎஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து இதில் வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க. அண்ட் அவங்களோட ஏர்னிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயர் படி பார்த்தீங்கன்னா 8.4% வந்து நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 6.9% வந்து உயர்ந்திருக்குங்க. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3% இயர் ஆன் இயர்லையும், குவார்டர் கூட 0.9% டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, ரொம்பலாம் பெருசாக இல்லை. போனது சின்ன வீக்னஸ்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட். அதனால் நல்லாவே ஏற்றிருந்தாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து டேட்டா சென்டரில் வந்து எப்படி உங்களுடைய அப்ரோச் இருக்குன்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சருமையில் ஒரு 10% ஸ்டாக் வந்து வாங்கியிருந்தாங்க. 2017 ஐபிஎம்லேருந்து ஒரு 6 சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து டீல் வேறு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஏரியாவே உங்களுக்கு வந்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தாங்க இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களே, பட் இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு லைஃப் டைம் ஹையில் இருக்குங்க. நிஃப்டி மிட் கேப் 50 வந்து 18,106 இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 50 வந்து 9,648 இருக்குங்க. ஸோ இது வந்து 2027 உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து 21% ஏறிருக்கு, ஸ்மால் கேப் 29% ஏறிருக்கு, நிஃப்டி வந்து 8% தான் ஏறிருக்கு இந்த 2027 சோஃபாரில். ஸோ இதன் தெரியல நிஃப்டி மிட் கேப்பும் சும்மா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இப்போ வித்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பெரும்பாலும் வச்சிருக்கிறது வந்து லார்ஜ் கேப்பில் தான். ஸோ அதனால தான் லார்ஜ் கேப்லாம் இறங்குது. ரெண்டாவது, நம்மளோட புது இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணது இல்லைன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாருமே லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் அது ஏறிட்டு இருக்கு. பட் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஏறுது அப்படின்னு நம்ம மனசு வச்சுக்க வேண்டியதானே. பட் ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது, கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் டாப் எதுன்னு பார்ப்போங்க. இது வரைக்கும் 2027. ஸோ மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ், லாரஸ் லேப், பிரஸ்டிஜ் எஸ்டேட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே 61% வந்து ரேலி ஆயிருக்குங்க. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக், வெல்ஸ்பன் கார்ப்பு, நியூரன் லேபு, ஹிமாதரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், பந்தன் பேங்க் இது எல்லாமே கிட்டத்தட்ட 108% வரைக்கும் ரேலி ஆயிருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் பார்த்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். லேண்ட்மார்க் காருங்க. ஸோ எங்களோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 17% உயர்ந்திருக்குங்க. ஸோ லேண்ட்மார்க் கார்னா இந்த ப்ரீமியம் காரை விற்கிறதுங்க. இந்த மெர்சிடிஸ் பென்ஸு, ஜீப்பு, பிஒய்டி இதெல்லாம் விற்கிற கம்பெனி தான் இந்த லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படிங்கிறது. எங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1733 கோடிங்க. இயர் ஆன் இயரில் 22.47% வளர்ந்துருக்குங்க. வாகன விற்பனை வருவாய் மட்டும் 1465 கோடிங்க. கிட்டத்தட்ட 24% வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆஃபர் சேல்ஸ் வருவாய் மட்டும் 268 கோடிங்க, 14% வந்திருக்கு. ஸோ முக்கியமாக பிஓடி கார் சேல்ஸ்னா தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. யாராவது மானிட்டர் பண்ணால் பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன நியூஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஆட்களை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 மேலே குறைக்கிறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மட்டும் இல்லை, ஐசிஐசியில் நடந்திருக்கு, எஸ்பிஐல நடந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தா எல்லா பேங்க்லையும் 2000 3000 வரைக்கும் ஆளை குறைக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக அவங்களும் ஆளை குறைச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏஐ தான் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரை இப்போ வாபஸ் வாங்குறாங்க. நம்ம நேற்று அந்த நியூஸை பற்றி தெளிவாக பார்த்தோங்க. புது கவர்மெண்ட் வந்து அந்த கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ரீவேம் பண்ண போகிறாங்க. புதுசாக அது வந்து நல்ல பயங்கரமாக வரப்போகுதுங்க. அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல இருக்க வந்து ஸ்டேக்கை வந்து இந்த ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலி இருக்க ரேகா ஜுன்ஜுன்வாலா வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பிஎஸ்சி பேங்க் வந்து நிறைய அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் கனரா பேங்க்ல அவங்க வச்சு நிறைய ஸ்டேக்கை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. விஸ்தா ஷேர் இன்னைக்கு வந்து 12% ஏறிக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் 20% வளர்ந்துருக்கு Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களோட லாபம் 160 கோடி, ஏறானியில் 20% வளர்ந்துருக்காங்க. வருவாய் வந்து 3129 கோடி, ஏறானியில் 8% வளர்ந்துருக்காங்க. ஸோ எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 568 522 கோடி. இதுதான் இவங்க இதுவரை கொடுத்த எபிட்டாவில் சிறந்த எபிட்டாங்க. ஸோ சிமெண்ட் உறுப்பில் 5% அளவுக்கு தான் வளர்ந்துருக்காங்க. பட் இந்த எபிட்டா வந்து 90% வந்து மேம்பட்டுருக்குங்க. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து வதராஜ் அப்படிங்கிற ஒரு சிமெண்ட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. செயல்திறன் வந்து 31 மெட்ரிக் டன் பெர் ஆனம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க வந்து 5வது பெரிய சிமெண்ட்டாக இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம், இப்போதைக்கு 447 இருக்குங்க. கிட்டத்தட்ட 50 ஹையில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் பார்த்தா இதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோங்க. ஆஸ்ட்ரல் கம்பெனி பார்த்தவங்க இவங்க வந்து கெமிக்கல் வந்து தனியாக பிரிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து ஸ்டாக்கை போட்டு பயங்கரமாக அடிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கன் ஸ்டான்லி வந்து இதுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டார்கெட் வந்து 1700 வச்சிருக்காங்க. ஜேபி மோர்கன் 1700 வச்சிருக்காங்க. இவங்க மோர்கன் ஸ்டாலியும் அந்த அளவுக்கு கூட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா கெமிக்கல் பிஸ்னஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பார்க்கலாம் நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் கால் எப்படி நடக்குது அப்படின்ட்டு.
இந்த சாத்விக் கிரீன் எனர்ஜி வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிலால் ஒஸ்வாலா வந்து 20% அப்சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட்டை வந்து பை ரேட்டிங் கொடுத்துட்டு 565க்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் 7% கிட்ட ஏறிச்சுங்க. ஸோ ஆர்டர் புக் வந்து 8000 கோடி உங்கள்கிட்ட இருக்குங்க. ஸோ சோலார் வந்து 4.8 ஜிகாவாட்லேருந்து 8.8 ஜிகாவாட்டாக விரிவாக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்படியே டபுள் ஆக்குறாங்க. ஸோ 2026-28 வந்து 44% பேட் வந்து வளர்ந்துருக்குங்க. ஸோ இதனால இது வந்து ஒரு சூப்பராக அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வாரியர் ப்ரீமியம் எனர்ஜியை விட இவங்களோட மதிப்பீடு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி நம்ம பார்ப்போங்க. சீப்பாக இருந்தால் இதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வாங்கலாம். நான் முடிஞ்ச அந்த வீக்கெண்ட் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஐசிசி ரிசல்ட் நல்லா தான் வந்துருச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஎம்சி கம்பெனியும் அடிச்சிருந்தாங்க. ஸோ 2-4%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் ஐசிசி ரிசல்ட்டை பார்ப்போம். ஐசிசி ஏஎம்சி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேட்டு 965 கோடிங்க, 23% வந்திருக்காங்க. ஸோ ₹100 ₹23 லாபம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வருவாய் வந்து 1564 கோடிங்க, இயரானியில் 17% வளர்ந்துருக்குங்க. அப்புறம் QAAUM வந்து 11.17 லட்சம் கோடியாக வளர்ந்துருக்குங்க. எபிட்டா வந்து 71.4, அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஊழியர்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜேம் ஃபினான்ஸில் மட்டும் இதை வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 3600 சொல்கிறாங்க. மோதிலால் ஒஸ்வாலா 4000 டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎம்சி துறையில் வந்து 0 இம்பாக்ட் இருக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கீழே வந்துருந்தா கூட இது ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே தான் இவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ டாடா எலக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கேன். Q1 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாபம் வந்து 218 கோடிங்க, கிட்டத்தட்ட 2.4% Q1Qலையும் இயரனியில் 5.5% வளர்ந்துருக்காங்க. வருவாய் மட்டும் பார்த்தீங்கன்னா 970 கோடிங்க, Q1Qல 2.4ம் இயரனியில் 7.9 வளர்ந்துருக்காங்க. ஒரு காலத்தில் டபுள் டிஜிட்டில் வந்து கொடுத்துருந்து இப்போலாம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது வந்து ஒரு மிக்சடு தாங்க. ஸோ இதை வந்து அடிக்க போகிறாங்களா இல்லை ஏற்ற போகிறாங்க நாளைக்கு பார்த்தா தாங்க தெரியும். ஸோ ஆக்சிஸ் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி வந்து 36% மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற உஜ்வன் ஸ்மால் பேங்குங்க, இப்போது ₹78 இருக்குது, 20% ஏறும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேலட் ஹோட்டலுங்க. ஸோ 1000 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க இந்த இதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் மிண்டாங்க. ஸோ மிண்டா கார்பரேஷன் இவங்க வந்து 785 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ 12% அப்சைடுங்க. தென் ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் 750 டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டால்மியா பாரத் 2430 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஏஎல்பி அப்போலோங்க. ஸோ இது 2250 டார்கெட் வச்சுருக்காங்க. 23% அப்சைட் இருக்குங்க. சரி மக்களே, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.